ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் பெயரை கேட்டாலே போதும், எல்லாருக்குமே அவருடைய எல்லையற்ற நற்பண்புகள் நினைவுக்கு வரும். ஸ்ரீ ராமஜெயம் அப்படிங்கிற ஒரே ஒரு வரி போதும் நம் வாழ்வில் பல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும் அந்த அற்புதமான ராம ஜபம் அப்படின்னே சொல்லலாம். அவ்வளவு அற்புதம் மிகுந்த ராம பகவானின் அவதார திருநாள் தான் இந்த ராம நவமியாம நம்ம கொண்டாடுறோம். இந்த ராம நவமி 2025ஆம் ஆண்டு என்னைக்கு வருது, அதே போல் 3 யோகங்கள் இணையும் இந்த அற்புதமான நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன, அதே போல் செய்யவே கூடாத 5 தவறுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளை தான் நம்ம பங்குனி உத்திர திருவிழாவாக கொண்டாடுவோம். இந்த நல்ல நாள் ராம நவமி அப்படின்னு சொல்லப்படும். இந்த நாளில் புனர்பூச நட்சத்திரத்தில், இந்த நட்சத்திரத்தில் நவமி திதியில் ராமபிரபு ராமச்சந்திரமூர்த்தி அவதரித்ததாக நமக்கு கதை இருக்குது.